வெந்நீர் உறைந்த பொன்மேனியும் தாழ்வடமும். இது அதிகை மாநகருக்கு ஆண்ட அரசுகள் எழுந்து அருளி வரும்பொழுது அங்கே உள்ள அடியார்கள் மாந்தர்கள், அந்த மாநகர் வாழக்கூடிய மாந்தர்கள் மக்கள், அதாவது அவர்கள் கண்ட நிலை, அந்த கண்ட நிலையை நமக்கு ஒரு சொல் ஓவியமாக தீட்டி நமது முன்னே காட்சியாக காட்டி அமைக்கின்றார். தெய்வ கவிநலம் மிக்கவர், செய்தவ மிக்கவர், மேவரிய பெருந்தவத்தோர், எங்கள் பாக்கிய போயான் சீர்மிகை மேதகு ஒற்றவர் அளவாயர், குடை நிழல் குளிரச் செய்த நற்றமிழ் ஆசிரியர், புவி கைமாறியின்றி போற்ற வந்த ஞான பொங்கவர், குன்றத்தூர் கோமகனாக கேட்கிறார். அதுக்கு இத்தனை இடைமுறையா சொல்லிதான் ஆகணும், சொல்லிதான் ஆகலாம். அப்படிப்பட்ட பேரருளால் அதை ரொம்ப அற்புதமா கொண்டு வருவார். அதை கவனிக்கணும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பாடலை அமைப்பதில் அவருக்கு நிகர் எவருமே கிடையாது. அதனால அந்த பாடல் கிளந்து எழுந்தது உமாவதியாருடைய திருவாக்குல. மதுர ராமாயண கதை முறை செய்த வான்மிக பகவன் ஒப்பல்லன், விதிவழி பாரதம் முறை செய்து கதை செய்த வேதவி யாதவ ஒப்பல்லன், சிறைபட 1000 நாவுடன் அரிப்புல சேடன் ஒப்பல்லன், புதியமலை குறுமுடிவன் ஒப்பல்லன், புகழ் புனை குன்றை உயிர்க்கு என்பார். கிளந்து எழுந்தது. இது இவை கேட்கிறாருக்கு அகத்திய மாமுனி வரை சமமாக மாட்டார். அத்துணை மேம்பட்ட சிறப்பு உண்டு. யாருக்கு? ஏன்? தொண்டதம் பெருமை சொல்லவும் அறிவே. அந்த பெருமையை இவர் எளிதா சொல்லி முடித்தார். அதனால கேட்கிறாருக்கு யாருமே ஒப்பாக மாட்டார். அகத்தியர் சிவ சமானம் உடையவர். யாரு? குருமுனி எந்தை அகத்திய மாமுனி சிவ சமானம் உடையவர். அவரே தெய்வ கேட்கிறாருக்கு சமானம் ஆக மாட்டார். எப்பேற்பட்ட பேர் அருள் கவனிங்க. அவரு பாட்டு சொல்லும்போது ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்லும்போது ரொம்ப அருமையா சொல்வார். பெரும்பாலும் அப்பரடியுடைய திருவேடத்தை பல பாடல்கள் சொல்வார். அதுல இது ஒண்ணு, இது தூய வெந்நீர். இது ஏனைய மக்களும் அடியாரும் மக்களும் காண்பது. அதனால புறத்தோற்றத்தை முதற்கண் கொண்டு வராரு. புறத்தோற்றம் தூய வெந்நீர் புதைந்த அப்படி கொண்டு வராரு. இதே சீர்காழி திருத்தலத்துக்கு ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்ட அந்த மங்கள செய்தியை கேட்டு சீர்காழி திருத்தலத்துக்கு எழுந்தருளி வருவார். அப்பொழுது ஒரு பாட்டு சொல்வார். அப்போ அவரை காணுகின்ற நிலை யாருக்கு தெரியுமா இருக்கு? ஞான சம்பந்த பெருமானுக்கு. காணுகின்றவர் மகா பெரியவர், வருகின்றவர் மகா பெரியவர், அப்பரடிகளும் மகா பெரியவர். ஞான சம்பந்தம் எதிர்கொண்டு ஞான சம்பந்தம் எதிர்கொண்டு இருக்கிறார். அவரும் மகா பெரியவர். தலை சிறந்த சிவஞானி திருஞான சம்பந்த பெருமான். அப்ப அவர் புறத்தோட்டத்தை பார்க்கிறார், அவருடைய அகத்தோட்டத்தை பார்க்கிறார். அகத்துல அன்பு எப்படி இருக்கு காட்டுறாரு. சிந்தை இடையரா அன்பும் திருவேலிதனில் அசைவும். இங்க சொல்லும் போது புறத்தோற்றமாகிய தூய வெந்நீர் புதைந்த பொன்மேனியார். அங்க சொல்லும் போது சிந்தை இடையரா அன்பும் திருவேலிதனில் அசைவும் அப்படி கொண்டு வர. அப்ப பாட்டை பாருங்க, ரெண்டுக்கும் வேறுபாடு காட்டி அமைகின்றது அல்லவா? அதுதான் இவங்க கேட்கிறா பெருமான சிறப்பு. கவனிங்க. இப்போ வரேன். இந்த தூய வெந்நீர் என்பது சுத்தமதாவது நீர். தீட்டு மையம் சொல்லுது. என்ன சொல்லுது? சுத்தமதாவது நீர். இதை திருநீர் பூசுறது நமக்கு ஆக்னேய ஸ்நானம் வாங்க. நெருப்பு குளியல். நெருப்புல யாரும் குளிக்க முடியுமா? குளிச்சிருக்காரு. யார் தெரியுமா? திருநாளை போவார், குளிச்சிருக்காரு. நெருப்புல குளிச்சு அந்தன ரூபமா எழுந்து வர்றாரு. 3000 அந்தனம் கையை ஊப்புறாங்க. அவர் குளிச்சிருக்கிறார். நம்மளால நெருப்புல குளிக்க முடியாது. தீக்குச்சி லேசா போட்டாலே தாங்க முடியாம தவிப்போம். அவர் நெருப்புல குளிச்சார். நமக்கு நெருப்பு குளியல்னா திருநீர். திருநீர் பூசியாச்சுன்னா நெருப்பு குளியல் ஆக்னேய ஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நீர் தண்ணீர்ல குளிக்கிறோம் அல்லவா? தண்ணீர் இது வெந்நீர். கவனிங்க, தூய வெந்நீர். இப்ப திருநீர் பூசினாலே சுத்தமாயிரும். எது? உடம்பு மட்டும் இல்ல, வீடு மட்டும் இல்ல, உயிர் கூட இருக்க உணர்வு. அதுதானே கஷ்டமா இருக்கு என்று நம்ம வியப்பறையா சிந்த சொல்லுது. திருநீர் பூசும் போது எப்படி பூசணும்? வணங்கி பூசணும், அமைச்சவா சொல்லி பூசணும், பெரும் பேரு நினைச்சு பூசணும். ஆனா அப்படி பூச முடியல, எடுத்த போட அப்படி பூசி போற மாதிரி. அதனால என்ன ஆகுது? உணவு சிறக்க பூசும் போது வணங்கி தொட்டு கும்பிடணும். அப்படி எப்படிதான் செய்யறாரு? பெருந்தகையால் பணிந்து ஏற்று திருநீர் வரும்போது சிவனுடைய திருவுருளாக அவர் பார்க்கிறார். திருவருளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருவருளுக்கு உருவம் கிடையாது, வடிவம் கிடையாது. சரி, அது ஒரு பண்பு. அந்த பண்புக்கு வடிவம் கொடுத்தால், அதை காண வேண்டும் என்று நினைத்தால் அதுதான் திருநீர். இப்ப திருநீர் பூசணும் எதை பார்க்கிறோம்? சிவன் அருளை,
சிவனருள் தான் திருநீராக எல்லாருடைய நெற்றியிலும் உடம்பிலும் இருக்குது. அப்ப சிவன் அருளை பார்க்கிறோம். அப்ப சிவன் அடியார நம்ம திட்டணும். யாரை திட்டுறோம்? சிவனை திட்டுறோம். சிவனடிய ஜாக்கிரதை பண்ண முடியாது. அனுபூதியில தான் இதெல்லாம் உணர முடியாது. பயம் வருது. அப்ப திருநீரை பார்த்தா யாரை பார்க்கிறோம்? சிவனருளை பார்க்கிறோம். காண முடியாத உணரக்கூடிய அந்த திருவருளை அடியார் திருவேடத்திலே திருநீட்டிலே நாம் காண. அதனாலதான் அப்ப சமயம் என்ன செஞ்சாரு? பணிந்தாரு. வாக்காளர் என்ன சொன்னாரு? பெருவாழ்வு அப்படின்னாரு. பணிந்தாரு, பெருவாழ்வுனாரு. அம்மா அப்படி கொடுக்கல, சும்மா கொடுக்கல. நின்மலன் வேறருள் நினைந்து சாமி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. நினைச்சுக்கிட்டு கொடுக்கும் எப்படி கொடுத்தாங்களாம்? திருக்கையிலை குண்டுடையான் திருடி. வாக்கால சொல்லி மனசால நினைச்சு பணிந்து. பாருங்க, மனம் மொழி செயல் திரு கொடுக்கும் முறை ஏற்கும் முறையிலே எவ்வளவு அழகுபட ஆசிரியர் பெருமான் விளக்குறார். ஒரு சைவ சம்பிரதாயத்தை கொண்டு வராது பார்த்தீங்களா? அது நடைமுறை யாரும் கடைபிடிக்கல. இப்படி போறது, இது இப்படி வாங்குறது என்ன தோசையா திரும்பி போட்டுட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒண்ணு எதுவும் சொல்ல முடியாது. அடிப்படை எளிய செயல்கள் இதெல்லாம் கடினமே கிடையாது. அழகா கொடுக்கலாம், வாங்கணும், இப்படி வாங்கலாம், அடியே பாரு வாங்குறது கஷ்டம்தான் போற விஷயத்துக்கு. அப்ப தூய வெந்நீர் துதைந்த பொன்மை, தூய்மை உண்டு வெண்மை உண்டு. இதுக்கு அதான் தூய வெந்நீர். இதை வேற எந்த பொருளை நீங்க பூசினாலும் அது ஒரு ஒளிமயமான தன்மை கொடுக்காது முகத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும்.